கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஏராளமான யோசனைகள் இருக்கும். நம்முடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமென்றால் நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஆத்துமாவின் தாகமாகவும் ஏக்கமாகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் வெவ்வேறு விதமான விருப்பங்களும் கரிசனைகளும் இருக்கும். நாம் இவற்றை தேவனுடைய பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனே சர்வ ஆளுகை உள்ளவர். தேவனுடைய பராமரிப்புகள் எல்லாம் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஞானமாய் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை உண்டாகும். நம்முடைய யோசனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம். இதனால் நம்முடைய மனதில் அதிக பாரம் இருக்கும். இது சுமக்க முடியாத அதிக சுமையாகவும் இருக்கும். நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது இறக்கி வைத்துவிட வேண்டும். நம்முடைய செய்கைகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருமாறு அன்போடு அழைக்கிறார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும், யோசனைகள் நிறைவேறும். தங்கள் யோசனைகளில் உறுதிப்பட்டவர்கள் யாக்கோபு, தாவீது, எஸ்ரா, எஸ்தர், தானியேல்.